ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனிகிராஸ் தமிழ். திஸ் இஸ் மனோஜ் குமார். ஸோ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெக்டர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 27th வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ அதோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற பற்றி நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, மோமோ ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏர் ட்ராப் வந்து ஸ்னாப்சாட் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரெமின்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட டோக்கனாமிக்ஸை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த நியூ ப்ராஜெக்ட் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா, அதோட டோட்டல் சப்ளை வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி லிஸ்ட்டான அந்த சூன் டோக்கன் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் சப்ளை வந்து 70 பில்லியன் கிட்ட இருக்குது, சரிங்களா? நேற்று லிஸ்ட்டான டோமோவோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 1 ட்ரில்லியன், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸோட இம்பாக்ட்டுக்கு வந்து காரணமே, சரிங்களா? டோட்டல் சப்ளை எவ்வளோ கம்மியாக இருக்கும் அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த டோக்கனோட சப்ளை வந்து கம்மியாக இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதிக டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும், அதிக பாயிண்ட் வந்து நல்லா அதிக ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி சூன் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, ஒரு 0.0001 அந்த ப்ரைஸ் வந்து லான்ச் ஆனிச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு, சரிங்களா? 0.002+ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சூன் டோக்கன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. செல் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க செல் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு என்ன எப்போ ப்ராஃபிட் இருந்தால் செல் பண்ணணும்னு தோணுதோ அப்போ வந்து செல் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா ஏர்ட்ராப்லையும் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்க முடியல. ஸோ ஏன் காரணம் அப்படின்னா அவங்களோட டோட்டல் சப்ளை. பட் சில ஏர்ட்ராப்லாம் பார்த்திங்கன்னா டோட்டல் சப்ளை கம்மியாக வச்சிருந்தாலும் அவன் வந்து ரிசீவ் பண்ணிட்டு போயிடறான், ஏமாற்றிட்டு போயிடறான், சரிங்களா? அவன் வந்து ஏர்ன் பண்ணிட்டு மட்டும் போயிடறான். நம்ம வந்து சில ப்ராஜெக்ட் மட்டும் தான் டெஸ்டட் ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் சொல்கிறது 10 மைனிங் போட்டால் 10 மைனிங் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்கிறது, சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபேக்கானதும் 5 ரியலாக இருக்கும். ஸோ 5 ரியலானாலும் அதில் 2 நமக்கு நல்ல கெயின் கொடுத்தாலும் மீன் 3 வந்து நார்மலான ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறது எல்லா ப்ராஜெக்ட்டையும் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கான அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மோமோ ஏஐ அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இந்த மோமோ ஏஐ ப்ராஜெக்ட் பற்றி தெரியும், சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு நார்மலான ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து சொலானா நெட்வொர்க் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ நல்ல ப்ராஜெக்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டேப் டு கேம் கான்செப்ட்லாம் கிடையாது, சிம்பிள் தான். நம்ம வந்து போய் டெய்லி செக்இன் மட்டும் தான் பண்ணுறது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோகனட் வந்து பிரேக் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருந்தா. ஸோ அதுவும் எண்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? இவங்க வந்து எப்போ ஸ்னாப்சாட் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா January 3 வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர், அதாவது இன்னும் ஒரு 7 days 8 days தான் இருக்குது, சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்சாட் வந்து எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்னாப்சாட் எடுத்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து டோக்கன் வந்து டிஜி தான், சரிங்களா? டோக்கன் ஜெனரேஷன் ஈவெண்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம ஏர்ன் பண்ணுவோம், சரிங்களா? அதே கிவிங்கிற டோக்கன் கிவி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுவோம், கிவி கோல்டுங்கிற பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்னாப்சாட் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவனோட டோட்டல் சப்ளைக்கு ஏற்றாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோமோ அப்படி ஏஏ டோக்கனாக இருக்கலாம். ஸோ இல்லைனா வேறு டோக்கன் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம், சரிங்களா? அவனோட என்ன க்ரியேட் பண்ணி டோக்கன் கொடுக்க போகிறானோ அந்த டோக்கன் வந்து கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் ஆக்டிவாக இல்லாத மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருங்க. ஸோ ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்டஸ் அப்படிங்கிற டோக்கன். இந்த வெர்டஸ் அப்படிங்கிற டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 27th வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ இன்னொரு 7 days, இன்னைக்கு 22னா இன்னொரு 5 days வந்து லிஸ்ட் ஆக போகுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகிடுச்சு. ப்ரீ மார்க்கெட்டில் கூட லிஸ்ட் ஆகி $0.1 ரேஞ்ச் அந்த ரேஞ்சு கிட்ட இருக்குது, சரிங்களா? இதோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும்? ஏன்னா இப்போ நிறைய ப்ராஜெக்ட் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிற ப்ரைஸை வந்து போகிறதே கிடையாது. ஸோ கம்பேரிசனே கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் ப்ரைஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி சில ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டில் லிஸ்ட்டான ப்ரைஸில் தான் லிஸ்ட் ஆனது, சரிங்களா? இப்போ டோமோலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டில் லிஸ்ட்டான ப்ரைஸ் ஒன்று, அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆகிற ப்ரைஸ் ஒன்று. ஏன்னா அவன் வந்து டோட்டல் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டான் டக்குன்னு, சரிங்களா? ஸோ 1 ட்ரில்லியன் அப்படின்னா ரொம்ப பெரிய சப்ளை, சரிங்களா? ஸோ அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ திடீர்னு அவன் பண்ணிட்டான். ஸோ அலோகேஷனும் எக்ஸ்ட்ரா பண்ணால், பட் அது வந்து சாட்டிஸ்ஃபைடு யாருமே இல்லை, ஒரு சில பேரை தவிர, சரிங்களா? ஸோ அந்த வெர்டஸ் அப்படிங்கிற டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா December 27 வந்து லிஸ்ட் ஆகுது இல்லையா? இதோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸில் வந்து லிஸ்ட் ஆகிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரல, சரிங்களா? வந்தது அப்படின்னா இதோட டோட்டல் சப்ளை வந்து 1.2 பில்லியன், ஓகேவா? இதை பினான்ஸில் லிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து மேக்ஸிமம் மினிமம் நாட் மினிமம் மேக்ஸிமம் வந்து 800 மில்லியன் வச்சோம் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா மேக்ஸிமம் $0.656 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணப்படும், சரிங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் லிஸ்ட் ஆகுமா பைபிட்டு, குக்காயின், பிட்கெட்டு, OKX மாதிரி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா டோட்டல் சப்ளை 1.2 பில்லியன் டிவைடட் பை போட்டோம்னா மேக்ஸிமம் அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமே மார்க்கெட் கேப்லாம் ஒரு 400 மில்லியன் தான் இருக்கும். ஸோ அப்போது அப்படி வச்சு பார்க்கும்பொழுது நமக்கான பெர் வெர் டோக்கனோட ப்ரைஸ் வந்து $0.3 கிட்ட இருக்கும், ஓகேவா? இல்லை இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா பைபிட்டில் லிஸ்ட் ஆகலை, ஸோ குக்காயின், ஸோ OKX இது மாதிரி பிட்கெட் இந்த மாதிரி வேலட்லாம் எக்ஸ்சேஞ்செலாம் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா டோட்டல் சப்ளை வந்து 1.2 பில்லியனா? ஸோ அப்போ வந்து
அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மினிமம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது மார்க்கெட் கேப் வந்து மினிமம் 200 மில்லியன் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து $0.15 அந்த ரேஞ்சில் தான் ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரைஸ் வந்து என்னோட ஒப்பீனியன் படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா $0.1 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 1.2 பில்லியன் தான். ஸோ ரொம்ப கம்மியான சப்ளை தான். ரொம்ப பெரிய சப்ளைலாம் இல்லை, ரொம்ப கம்மியான சப்ளை தான் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த ஆப்பில் மைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெர்ட் அப்படிங்கிறது அது வெர்ட்டாக டோக்கனாகவும் இருக்கலாம். அதாவது 1:1 அந்த ரேஷியோலையும் கொடுக்கலாம். இல்லை அது பாயிண்ட்டாகவும் வச்சுக்கிட்டு 1:100 அதாவது 100 = 100 டோக்கனுக்கு ஒரு டோக்கன் அப்படிங்கிற ரேஞ்சிலையும் கொடுக்கலாம் சரிங்களா. இது வந்து நம்ம கையில் கிடையாது. இப்போ சூன் டோக்கனாக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து 1:1 கொடுத்துட்டான். என்ன பாயிண்ட் மைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை டேரெக்டாக வித்ட்ராவல் கொடுத்துட்டான். இப்போ இவனும் மேக்ஸிமம் கொடுக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் ரிவீல் பண்ணலை. ஸோ மேபி அவனும் கொடுக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெமின்ட்டு. ஸோ இந்த ரெமின்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆக்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ காரணம் என்ன அப்படின்னா ஸோ நானுமே வந்து ஆக்டிவாக இல்லை. ஏன்னா அந்த ஆப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோக்கான அப்டேட் வந்து கொடுக்கல சரிங்களா. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அவனோட டோக்கன் வந்து ரிவீல் பண்ணான் சரிங்களா. அது என்ன ரிவீல் பண்ணான் அப்படின்னா அவனோட டோட்டல் சப்ளை வந்து எவ்வளோ வச்சுருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் மட்டும்தான் சரிங்களா. ரொம்ப கம்மியான சப்ளை ஓகேவா. 1 பில்லியன் தான். அவனோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அலகேட் பண்ணுறான் அப்படின்னா 30% கிட்ட வந்து அலகேட் பண்ணுறான் சரிங்களா. பரவாயில்ல தான் ஓகேவா. 30% கிட்ட அலகேட் பண்ணுறான். இது வந்து ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ கம்மியான டோக்கன் வரைக்கும் தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும், ரொம்பலாம் ஏர்ன் பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னா December 31 வந்து லான்ச் ஆக போகுது. December 31 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆனதுக்கப்புறம் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட வந்து மினிமம் 500 ரெமிட் டோக்கன் இருந்தாவே வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இவனும் பாயிண்ட்டாக தான் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறானா, அது 1:1 ரேஷியோவில் கொடுப்பானா இல்லை வந்து 1:100 ரேஷியோவில் கொடுப்பானா எதுவும் சொல்லலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் 1:1 அந்த ரேஷியோவில் தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த December 31 வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் மைனிங் கண்டினியூ ஆக மாட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து ரன் ஆகும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கேன். பார்ப்போம் சரிங்களா. ஸோ டோட்டல் சப்ளை ரொம்ப கம்மிங்கிறதுனால நம்ம வந்து நல்ல ப்ரைஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேவா. ஸோ December 31 அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா மைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் மைன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது சரிங்களா. டைம் இருக்குது. ஸோ December 31 லான்ச் ஆனதுக்கப்புறமும் மைன் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி சொல்லியிருக்கிறான். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர போகிறான் சரிங்களா. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெமின்ட்டோட டெபிட் கார்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி மாதிரியான அப்ளிகேஷனு எல்லாமே கொண்டு வர போகிறான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதனால தான் சொல்கிறது. ஸோ என்ன தான் லிஸ்ட் ஆனாலுமே இன்றைக்கி ப்ராஃபிட் இல்லைனாலும் ஸோ கண்டிப்பாக நல்ல ப்ராஜெக்டாக அதை கொண்டு போனால் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா அவன் வந்து நிறையா ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்லாம் நிறையா கொண்டு வர போகிறான் சரிங்களா. அதுக்கான அப்ளிகேஷன்லாம் க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறான் சரிங்களா. ஸோ அதனால தான் ஜாயின் பண்ண சொல்கிறது. ஸோ ஒன்ஸ் லிஸ்ட் ஆனாலுமே பரவாயில்ல, நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஏர்ன் பண்ணுறதுலே கொஞ்சம் மினிமம் கம்மியாக தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கலாம் சரிங்களா. இப்போவும் அப்படி தான் வச்சுருக்கேன். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏர்ன் பண்ணிக்கோங்க மீன்ஸ் January 31 அப்புறமும் அது வந்து ரன் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இன்னும் அப்டேட்லாம் வரும், நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம் சரிங்களா. மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஓகேவா. நான் லிங்க்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லுமீரா காயின் அப்படிங்கிற ஒரு காயின். இந்த லுமீரா அப்படிங்கிற காயின் வந்து யார் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா லுமீரா செயின். எப்படி இப்போ வந்து பிஎன்பி வந்து கொஞ்சம் பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லுமீரா அப்படிங்கிற காயினுக்கு லுமீரா செயின் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரிங்களா. இந்த மைனிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து இதோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா only 250 மில்லியன் மட்டும்தான் சரிங்களா. 250 மில்லியன். சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து லிஸ்ட் ஆகி நல்லா போனது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும் சரிங்களா. இப்போ ஹார்ட் டோக்கனுக்கு எப்படி நம்ம வந்து ப்ரைஸ் இம்பாக்ட் எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரியான ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் இருக்கும் சரிங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு RWA ப்ராஜெக்ட் இந்த மாதிரி சொல்கிறாங்க. RWA ப்ராஜெக்ட்னா ரியல் வேர்ல்டு அசெட் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அந்த ரெமிட் ப்ராஜெக்ட் மாதிரி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டு அசெட்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டில் கிரிப்டோ அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ டோக்கனாக மாற்றி பிளாக் செயின் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுறது, பிளாக் செயின் மூலிமா அதை வந்து ரன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டு அசெட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து உள்ளே வராங்க சரிங்களா. இந்த லுமீரா காயின் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. நம்ம டேப் பண்ணிகிட்டே அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் 24 hours ஒன்ஸ் தான் மெயின் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் ஓகேவா.
ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ நான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக சைன் அப் கொடுத்து உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு உங்களோட நேமு, பாஸ்வேர்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட இமெயிலு எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா இன்விடேஷன் கோடு கேட்பாங்க. இன்விடேஷன் கோடு நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கிறேன். அந்த இன்விடேஷன் கோடு வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போவே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதோட டோட்டல் சப்ளை வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஏர்ன் பண்ணுற ஆப்ஷனும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1:1 டோக்கன் ரேஷியோவில் கொடுப்பானா, இல்லை வந்துட்டு அதே மாதிரி 1:100 ரேஷியோவில் கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. மைனிங் எண்டான மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் டோக்கனாமிக்ஸ் மட்டும் ரிவீல் பண்ணியிருக்கான். ஸோ 250 மில்லியன் சப்ளை மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருக்கான். இதில் கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ வந்து அலோகேட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சரிங்களா? அதை வந்து மென்ஷன் பண்ணல. இப்போதைக்கு ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அதாவது நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஆட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா அது மூலியமாக கூட ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒன்றும் பெரிய இதெல்லாம் வந்துடாது. சரிங்களா? ஸோ ஆடை கூட கொடுத்து உள்ளே வந்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் 24 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து மெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபரல் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி இன்வைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னா எவ்ரி 6 ஹவர் ஒன்ஸ் வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பிங்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங்கில் இப்போதைக்கு இருக்கக்கூடியது. ஸோ ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நான் சொல்ல வேண்டிய அப்டேட்லாம் சொல்லிட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த நியூ ப்ராஜெக்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிரா அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இந்த ரெமிட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து ரியல் வேர்ல்டு அசெட் ப்ராஜெக்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா கொண்டுட்டு போவான், நம்பலாம். சரிங்களா? ஸோ இதில் லிமிரா செயினில் வந்து டோட்டல் சப்ளை கம்மி. அதே மாதிரி அந்த ரெமிட் அப்ளிகேஷனில் டோட்டல் சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ரெண்டுமே லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சப்ப மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீலியா டோக்கன் வந்து இப்போ க்ளைம் பண்ணலாம் அப்படின்னா ஸோ க்ளைம் பண்ணுற ப்ராசஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ கூட சர்வர் டவுனாக ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து டேரெக்டாக போய்ட்டு போனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாவ்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டாஸ்க் வந்து தினமும் வந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து December 31 வந்து லிஸ்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மறக்காமல் இதுலேயும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிருங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சது அப்புறம் மறக்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம்.